மதுரை மாட்டுத்தாவணி ஒருங்கிணைந்த பூ சந்தையிலிருந்து நாள்தோறும் டன் கணக்கில் பூக்களானது வெளியூர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. வெளியூர்கள் மட்டுமல்லாது வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கும் இந்த பூக்களானது ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பிரசித்தி பெற்ற மதுரை மல்லிகை என்பது புவிசார் குறியீடு கிடைத்த ஒரு பூவாகும். இந்த பூ உள்ளிட்ட பல்வேறு பூக்கள் கடந்த 3 மாதமாக பல்வேறு விழாக்கள் மற்றும் முகூர்த்தத்தின் அடிப்படையில் விலை ஏற்றமாக காணப்பட்ட சூழ்நிலையில் தற்போது பூக்களின் விலை என்பது கடுமையாக சரிந்திருக்கிறது. இந்த மாதத்தில் திருவிழாக்கள் மற்றும் சுபமுகூர்த்த தினங்கள் இல்லாத காரணத்தினால் இந்த பூக்களின் விலை சரிவு என்பது காணப்படுவதாக அங்குள்ள வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 3 நாட்களுக்கு முன்னதாக கூட பூக்கள் என்பது 1000 மல்லிகை பூ என்பது 1000 ரூபாய், மல்லிகைப்பூ 600 ரூபாய், பிச்சிப்பூ 500 ரூபாய் என விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று தற்போது பூவின் விலைகள் கடுமையாக சரிந்திருக்கிறது. பூக்கள் வரத்து இருந்தாலும் கூட நுகர்வோர்கள் சந்தைக்கு வருவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கமாக சிறு வியாபாரிகள் மட்டுமே வந்து தற்போது வாங்கி சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது இன்றைய விலை நிலவரம் என்பது மல்லிகைப்பூ கிலோ 250 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 100 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 250 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 300 ரூபாய்க்கும், அரளிப்பூ 120 ரூபாய்க்கும், சம்மங்கி 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. செவ்வந்தி பூ வரத்து இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பூக்கள் அதிக அளவு வந்தாலும் கூட வாங்குவோருடைய எண்ணிக்கை என்பது மிக குறைவாக இருப்பதன் காரணமாக தற்போது விலை சரிவு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனிவரும் காலங்களில் இதே நிலையை நீடிப்பதற்காக வாய்ப்பு இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த சில முகூர்த்த தினங்கள் மற்றும் திருவிழாக்கள் வந்தால் தற்போது விலை கூடுதலாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மல்லிகை சந்தையை பூச்சந்தையை பொறுத்தளவுக்கு நாள்தோறும் 30 டன் பூக்கள் வருகிறது. அதில் 10 டன் மல்லிகை பூ மட்டுமே வரத்து இருக்கிறது. தற்போது 30 டன் பூக்கள் வந்தாலும் கூட விலை என்பது மிக மிக கடுமையாக சரிந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். மோகன்.